Hello friends, welcome to Kitchen of Madras. இன்னைக்கு bread pizza எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். பீஸா சாப்பிடணும் போல இருந்துச்சுனா உடனே நீங்க bread எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணிடுங்க. Facebook பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல்ல வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சும்மா வெங்காயம், தக்காளி, குடமிளகா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க பன்னீர், கார்ன், ஆலிவ்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். துருவின சீஸ் கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருந்தேன். இது கூடவே நான் ஆட் பண்ணிடுறேன். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மிளகு தூள் எடுத்துக்கிறேன். அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு எடுத்துக்கிறேன். உப்பு இந்த காய்கறிக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நீங்கள் சேருங்க. ஏன்னா ப்ரெட்டில் ஏற்கனவே சால்ட் இருக்கும். காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியனோ மெயின் ஃப்ளேவர் வந்து ஆரோக்கியனோ தான் பீஸாவில். ஆரோக்கியனோ ப்ளஸ் சீஸா இது ரெண்டு தான் மெயின் ஃப்ளேவரே பீஸாவில். சில்லி ஃப்ளேக்ஸ் காரம் வேணுன்றவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்பைசி கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுங்க. நிறைய டோஸ்ட் பண்ணிடாதீங்க. பட்டர் போட்டும் நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது டோஸ்ட் பண்ண உடனே மேலே டொமேட்டோ சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். டோஸ்ட் பண்ணாமல் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி பிசுன்னு ஆகிடும், சாகி ஆகிடும் ப்ரெட்டெல்லாம். இப்போது சீஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சீஸ் நிறைய வேணுன்றவங்க நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஆரோக்கியனோ நான் மேலே ஃப்ளேவருக்கு போட்டுக்கிறேன். ஸ்பைஸ்க்கு சில்லி ஃப்ளேக்ஸ். அவ்வளோதான். ஒரு சிம்மில் 10 மினிட்ஸை கட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிருக்கும். அதே சமயத்தில் சீஸும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். பாருங்கள், நம்ம ப்ரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு செய்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் ஆகுமே. 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு ப்ரெட் பீஸாவை சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. உண்மையிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பீஸா கார்விங்காக இருந்துச்சுன்னா, பீஸா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா ப்ரெட் பீஸாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Facebook பேஜை லைக் பண்ணுங்கள். Thank you.